Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu news analysis for the date 29th of November 2021. Let's go into the analysis. The first article for the day is Omicron risk. Center tightens rules for flyers from abroad. So abroad lindi yaar India kulla vandalum they should have a negative PCR certificate as well as 14 days oda travel details வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So the review பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து they will be allowed to enter into India அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. and நம்ம Omicron virus பத்தி already 28th of November வீடியோல பார்த்திருக்கோம். So I'm moving to the next article. Government list form law repeal on today's house agenda. So இன்னைக்கோட house agendaல ஃபார்முலா ரிப்பீல் பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்எஸ்பி லா வந்து கொடுக்கணும், எம்எஸ்பிக்கு ஒரு லீகல் பேக்கிங் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஃபார்மர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பத்தியும் வந்து அப்போசிஷன் டிமாண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எம்எஸ்பி லா பத்தி நம்ம 28th of November வீடியோலயே வந்து பார்த்தாச்சு. ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு சிஏஏ அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் வந்து ரிப்பீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் 2019ல பாஸ் பண்ணாங்க அண்ட் பிரசிடென்டோட அசன்ட்டோட அது ஆக்டா வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் சிஏஏ 1955 அமெண்ட் பண்ணி தான் Citizenship Amendment Act 2019 கொண்டு வந்தாங்க. So இந்த Citizenship Amendment Act 1955 என்ன சொல்றாங்க, ஒரு பர்சன் சிட்டிசன்ஷிப்பை எப்படி அக்வயர் பண்ணலாம், through birth or descent, registration, naturalization and by incorporation of territory into India. So இது மூலமாலாம் ஒருத்தவங்க வந்து சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்களா, ஓசிஐன்னு சொல்லுவாங்க, அவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஓசிஐ கார்டுக்கு அண்ட் அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படிங்கறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலி ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் என்ட்ரி வந்து இருக்கும் இந்தியாவுக்குள்ள அண்ட் வித்தவுட் விசா வந்து அவங்க என்ன பண்ணலாம், என்டர் பண்ண முடியும், எவ்வளவு நாளைக்கு வேணாலும் என்டர் ஆகலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சிஏஏ ஆக்ட் 1955ல இல்லீகல் மைக்ரண்ட்னா யாரு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லீகல் மைக்ரேட்டுங்கிறது ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்குள்ள இல்லீகலா வந்திருப்பாங்க லைக் இல்லீகல் டிராவல் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆர் இல்லீகல் பாஸ்போர்ட் விசா அந்த மாதிரி வந்து வந்திருப்பாங்க. ஆர்எல்ஸ் வந்து இப்ப வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து வந்தாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் 180 டேஸ் தான் வந்து இங்க இருக்க முடியும். அதுக்கு மேல இருக்கணும் அப்படின்னா they have to get permission from the FRRA அப்படின்ட்டு இருக்கும், ஃபாரினர்ஸ் கன்சுலேட், அங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். சப்போஸ் அதை மீறி அவங்க 180 டேஸ்க்கு மேல இங்க இருந்தாங்கன்னா they will be considered as illegal migrant அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்ப 2019ஓட கீ ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So the bill amends to provide Hindus, Sikhs, Parsis, Buddhists, Jains and Christians from Afghanistan, Pakistan and Bangladesh. So இந்த 3 கண்ட்ரீஸ்ல இருந்தும் வர இந்த 6 ரிலீஜனை சேர்ந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்போம். அவங்கள வந்து இல்லீகல் மைக்ரண்டா கன்சிடர் பண்ண மாட்டோம். எப்படின்னா அவங்க டிசம்பர் 31st 2014க்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அவங்கள இல்லீகல் மைக்ரண்டா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு த்ரூ எய்தர் பை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் த்ரூ நேச்சுரலைசேஷன் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்போம். அவங்க வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸை வந்து மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. ஸோ இப்போ பை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க, அதாவது இந்த கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு எப்படி த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, இஃப் அ பர்சன் ரிசைட்ஸ் இன் இந்தியா ஃபார் 1 year or if one of his parents ஃபார்மல் சிட்டிசன்ஷிப் முன்னாடி வந்து இந்தியாவில் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா அப்ப அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். அதே நேச்சுரலைசேஷன் மூலமா எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பர்சன் வந்து ஒன்னா இந்தியாவில ரிசைட் ஆயிருக்கணும், இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்வீஸ்ல வந்து இருக்கணும். எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 11 years பிஃபோர் அப்ளைங் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 11 years ஒன்னா இந்தியாவில இருக்கணும். அப்படி இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்வீஸ்லயாவது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான் மேல சொன்ன கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு மட்டும் இந்த 11 years 5 years வந்து இந்த ஆக்ட்ல கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ட் சிஏஏ 2019 வந்து ஆல் ஓவர் இந்தியா அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டா நோ. எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து இது அப்ளிகபிள் இல்ல அப்படின்னு வந்து பார்த்தா, ஷெட்யூல் 6 இருக்கு இல்லையா, ஷெட்யூல் 6 ஏரியாஸ் அந்த ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. அசாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி இன்னர் லைன் பெர்மிட் இருக்கிற ஏரியாஸ்க்கும் அப்ளிகபிள் கிடையாது. அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம் அண்ட் நாகாலாந்து. ஸோ இந்த ஏரியாஸ்க்கும் வந்து இந்த ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாது. So that's all about CAA.
Next is about 57 norovirus cases confirmed in Thrissur. So norovirus அப்படிங்கிறது it's a virus, it's a bug similar to diarrhea inducing rotavirus. So இது வந்து it creates gastrointestinal illness. So அந்த இடத்துல தான் வந்து அந்த intestinal illness தான் வந்து இதுக்கு வரும். அதுதான் வந்து இதோட causes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So it is the most common pathogen implicated in the outbreaks of gastrointestinal disease like inflammation of stomach and intestines according to WHO. இதோட symptoms வந்து பாத்தீங்க அப்படின்னா vomiting, diarrhea, which show up 1 or 2 days after exposure to the virus. Patients also feel nauseous and suffer from abdominal pain, fever, headaches and body aches. In extreme cases, loss of fluids could lead to dehydration. So இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய வாட்டர் வந்து we have to consume it so that we can prevent ourselves from dehydration. Next article வந்து பாத்தீங்கன்னா மதுரால section 144 வந்து impose பண்ணியிருக்காங்க. What is section 144 of Criminal Procedure Code? So section 144 of Criminal Procedure Code வந்து பாத்தீங்கன்னா யூஷுவலா இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் கேதர் ஆக கூடாது லைக் 4 or more individuals. ஸோ அதுக்காக யூஸ்வலி வந்து இம்போஸ் பண்ணுவாங்க டு ப்ரொஹிபிட் தி அசம்பிளிஸ் ஆஃப் 4 or more individuals ஆர் டு ஆர்டர் மொபைல் ஃபோன் கம்பெனிஸ். எதுக்காக அப்படின்னா வாய்ஸ் பிளாக் பண்றதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா எஸ்எம்எஸ் இல்லைன்னா இன்டர்நெட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பிளாக் பண்ணலாம் இன் 1 or more geographical areas. ஸோ யூஸ்வலி யார் ஹூ இஸ் empowered to issue or empowered to impose section 144 அப்படின்னா usually district magistrate or subdivisional magistrate or any other executive magistrate specially empowered by the state government in this behalf to issue orders to prevent and address the cases of apprehended danger or nuisance. So the order வந்து may be directed against a particular individual or to persons residing in a particular place or area or to a public generally when frequenting or visiting a particular place or area. So usually இதோட டேர்ம் எவ்வளோ நாளைக்கு இது ஃபோர்ஸ்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா usually 2 months தான் it has to remain in force from the date of the order. But state governments நினைச்சா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டால் 6 months வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So have the courts வந்து section 144 கரெக்டா கான்ஸ்டிடியூஷனலா இல்லையா அப்படிங்கறது சொல்லியிருக்காங்கன்னா so first 1961ல ராம் மனோகர் லோஹியா கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா Supreme Court held that no democracy can exist if public order is freely allowed to be disturbed by the sections of the citizens. Madhu Limye versus Subdivisional Magistrate case 1970 a 7-judge bench headed by then Chief Justice of India Hidayatullah upheld the constitutionality of the section 144. So அது கரெக்ட் தான், அப்பெல் பண்ணிட்டாங்க. ஸோ the கோர்ட் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இந்த லா அபியூஸ் ஆகுறதுக்காக அதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து we cannot say that it is in violation of right to freedom of speech and expression. So because under 19(2) article 19(2 க்கு கீழ reasonable restrictions வந்து இருக்கு. Imposition of section 144 falls under the reasonable restrictions under article 19(2) of the constitution. So Supreme Court என்ன சொன்னாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ராம்லீலா மைதான்ல ஸ்லீப்பிங் கிரவுட் மேல வந்து செக்ஷன் 144 வந்து இம்போஸ் பண்ணதுக்காக கவர்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப கிரேவ் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அதாவது பீஸ் அந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும் செக்ஷன் 144 அப்படிங்கறத நாம இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். நெக்ஸ்ட் இஸ் இந்தியா பங்களாதேஷ் டு டீப்பன் டைஸ் as partners says கோயால். ஸோ இட் இஸ் அபவுட் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ரெண்டு கண்ட்ரீஸும் சைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் பேக்ட் which covers negotiation on trade, its services and investment and other areas of economic partnership. It may even consider negotiation on areas such as trade facilitation and customs cooperation, competition and intellectual property rights. Partnership agreements and cooperation agreements are more comprehensive than free trade agreements. Comprehensive economic partnership agreement also looks into the regulatory aspect of trade and encompasses an agreement covering the regulatory issues. So next article is about Iran nuclear talks set to resume after 5 months. So 5 months kapram Iran nuclear talks or Iran nuclear deal, it is also called as joint comprehensive plan of action. அது வந்து திருப்பியும் resume ஆக போகுது, revive ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So to know about Iran nuclear deal, so it's a prolonged negotiations. யாருக்குன்னா 2013 to 2015 நடுவுல வந்து அந்த negotiations நடந்தது யாருக்கலாம்னா ஈரான் and P5 countries China, France, Russia, USA and UK and
+1 அப்படிங்கிறது denoting the Germany and EU nation, அதாவது யூரோப்பியன் யூனியன். ஸோ அண்டர் த டீல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஹ்ரான் வந்து நாங்கள் நியூக்ளியர் வெப்பன் காம்பனன்ஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் சென்டர் எதுவுமே வந்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கன்சர்ன் அப்படின்னு வந்து பார்த்தா, ஜான்வரி 2020 ஃபாலோயிங் த ட்ரோன் ஸ்ட்ரைக் ஆன் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் Corps Commander General Qasem Soleiman, Iran announced that it would no longer observe GCP, அதாவது Joint Comprehensive Plan of Action ஓட ரெஸ்ட்ரைன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு ஈரான் வந்து சொல்லிட்டாங்க. So this leads to geopolitical instability in the region and beyond. ஸோ இப்போ வந்து அதை திருப்பியும் வந்து ரெஸ்யூம் பண்ண போறாங்க. ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டீல் ஃபார் இந்தியா அப்படின்னு வந்து கேட்டா, நம்ம இந்தியா திருப்பியும் சபஹார் போர்ட், பந்தர் அபாஸ் போர்ட் அண்ட் அதர் பிளான்ஸ் ஃபார் ரீஜனல் கனெக்டிவிட்டி அது எல்லாத்தையும் வந்து ரிவைவ் பண்ணலாம். So this would further help India to neutralize the Chinese presence in Gadwar port, Pakistan. Restoration of ties between India and Iran will help US and Iran will help India to procure cheap Iranian oil and aid in energy security. Because அந்த கெட்டாசா அக்ரிமெண்ட் பத்தி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் கூட நம்ம சைன் பண்ணியிருக்க அக்ரிமெண்ட். ஸோ யூஎஸ் வந்து எந்த கண்ட்ரீஸோடலாம் வந்து நல்ல ரிலேஷன்ஸ்ல இல்லையோ அந்த கண்ட்ரீஸ் கூட எந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து யூஎஸோட ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்களும் வந்து யூஎஸோட எனிமி கண்ட்ரீஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ்ல இருக்கக்கூடாது, எந்த ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் வந்து இந்தியாவோட ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் ஆயில் இம்போர்ட்டர் அப்படிங்கறதுனால யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் வந்து பிரச்சனை நடந்ததுன்னா யூஎஸ் வந்து ஈரான் கூட எந்த ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல திருப்பியும் ரிவைவ் டாக்ஸ் எல்லாமே ரிவைவ் பண்றதுனால டெஃபினட்டா வந்து இந்த சிச்சுவேஷனை நம்ம தடுக்க முடியும். அதாவது யூஎஸ் ப்ரொஹிபிட்டிங் இந்தியா ஃப்ரம் ஹேவிங் ட்ரேட் வித் ஈரான் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம டெஃபினட்டா வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So next is about National Green Tribunal leaves 2 crore fine on Jindal Steel and Power Plant Limited. So what is National Green Tribunal அப்படின்னா, இது வந்து National Green Tribunal Act 2010 கீழே தான் வந்து இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து environmental protection cases and conservation of forest and natural resources அது ரிலேட்டடான கேசஸை டீல் பண்றதுக்காக மட்டுமே வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு அப்புறம் இந்தியா தான் வந்து இந்த ட்ரிபியூனலை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸோட வரிசையில பார்த்தோம்னா இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி டு ஃபார்ம் அ ட்ரிபியூனல் லைக் திஸ். ஸோ வித்தின் 6 monthsக்குள்ள ஒன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணதும் 6 monthsக்குள்ள கேசஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். வி ஹாவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் நியூ டெல்லி, பட் பிரின்சிபல் ஆர்கன்ஸ் அதாவது அதர் ரீஜனல் ஆர்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போபால், பூனே, கொல்கட்டா அண்ட் டெல்லி, சென்னை or the other 4. So what is the structure அப்படின்னு பார்த்தா, they have chairman so appointed by central government in consultation with Chief Justice of India and other judicial members இருப்பாங்க, expert members இருப்பாங்க. Their term வந்து 5 years, no reappointment, so not eligible for reappointment. So maximum வந்து பாத்தீங்கன்னா 20 members வரைக்கும் இருக்கலாம் and minimum வந்து 10 members வரைக்கும் இருக்கலாம். இவங்களோட powers and jurisdiction வந்து பார்த்தோம்னா, so over all civil cases involving substantial question relating to environment, being a statutory adjudicatory body like courts, apart from original jurisdiction side on filing an application, NGT also acts as an appellate jurisdiction to appeal as a court, to hear appeal as a court. So இது வந்து it follows the principles of natural justice. So code of civil procedure அந்த மாதிரியான எந்த கோடுமே வந்து ஃபாலோ பண்ணாம it is guarded by the principles of natural justice. So அதோட award or decision எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it will apply the principles of sustainable development, precautionary principle and the polluter pays principle. So NGT by an order can provide, they will provide relief or compensation to the victims, can provide restitution of property damage and can provide for restitution of the environment for such area or areas as tribunal may think fit. So அவங்களோட ஆர்டர் அதாவது ட்ரிபியூனலோட ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு தி ஆர்டர் பை த சிவில் கோர்ட். சிவில் கோர்ட்டோட ஆர்டர் என்னவோ அந்த அளவுக்கான ஈக்குவல் பவர் வந்து ட்ரிபியூனலுக்கும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரிபியூனலோட ஆர்டரை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த பெனால்டிஸ்லாம் வந்து இருக்கு. அதாவது imprisonment for a term which may extend up to 3 years, fine which may extend up to 10 crore rupees and both fine and imprisonment. ட்ரிபியூனலோட ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதோட அப்பீல் எங்க கொடுக்கலாம் அப்படின்னா it lies with the Supreme Court. So generally வந்து பாத்தீங்கன்னா within 90 days from the date of communication. So ஆர்டர் கொடுத்து or judgment கொடுத்து within 90 daysல we can appeal to the Supreme Court ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆக்டுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்ஜிடிக்குள்ள இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, வாட்டர் ஆக்ட், வாட்டர் செஸ் ஆக்ட், ஃபாரஸ்ட் ஆக்ட், Air Act, Environment Act, Public Liability Insurance Act and Biological Diversity Act. So any violation pertaining to these laws or any decision taken by the government under these laws can be challenged before the NGT.
என்ஜிடிக்கு முன்னாடி நாம சேலஞ்ச் பண்ண முடியும். So that's all for today's in the news analysis. Thank you.